பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படும் ஸ்ரீ தியாகராஜா சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் திருவிழாவான இன்று திருத்தேரோட்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சந்திரசேகரர் மனோன்மணி தாயார் சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளி பூஜைகள், தூப தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு 4 மாட வீதிகளிலும் திருத்தேரில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே புளியந்தோப்பு பகுதியில் சுமார் 70 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 3 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். வருவாய்த்துறை ஆவணத்தில் புறம்போக்கு நிலமாக உள்ள புளியந்தோப்பு பகுதியை தனியார் கோயில் நிர்வாகத்தின் பெயரில் கடந்த 1994 வருடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் கடலூர் விருதாச்சலம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் ஜவான் பவன் அருகே பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களை கணக்கிட்டு பார்வையற்றோர்களுக்கு 1% இடஒதுக்கீடை சிறப்பு முதுகலை ஆசிரியர் தேர்வு நியமனத்திற்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவிற்குட்பட்ட களிடைக்குறிச்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் சுகாதார மையத்தில் பதிவு செய்து சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்களிடம் தொலைபேசி வாயிலாக சிகிச்சை முறைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ளாளன்குழி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு குறைகளை கேட்டறிந்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டு முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரிவிற்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு விரைவில் தீர்வு காண ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் ஆனைமலை அண்ணாநகர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு பரிமாறும் சத்து மாவை சாப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டையை எடை பார்த்து ஆய்வு செய்தார். நகை கடையை திறந்து வைத்தார் எம்பி கதிர் ஆனந்த். வேலூர் மாவட்டத்தில் லலிதா ஜுவல்லரி மார்ட்டின் 53வது விற்பனை மையம் அண்ணா சாலையில் புதியதாக துவங்கப்பட்டது. இதனை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் துவங்கி வைத்தார். வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், நறுவி மருத்துவமனை நிறுவனர் சம்பத், லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் டாக்டர் கிரண்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்தனர். பின்னர் இதுகுறித்து லலிதா ஜுவல்லரி நிர்வாக இயக்குநர் டாக்டர் கிரண்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவிலும் எங்கள் லலிதா ஜுவல்லரியின் கடையினை திறக்க உள்ளதாக தெரிவித்தார். குன்றத்தூர் முருகன் கோவிலில் தேர் திருவிழா. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா துவங்கியது. 8ஆம் நாளான இன்று முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலையின் மேல் இருந்து முருகனை பல்லக்கில் வைத்து எடுத்து வந்து மலையின் கீழ் இருந்த தேரில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் ஊர்வலமாக இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பேரூராட்சி, தென்கரை பேரூராட்சி, கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் மக்கள் அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை வழங்க கோரி கடந்த 4 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வீட்டுமனை கேட்டு மனு கொடுத்த 3 கிராம மக்களும் ஒன்றாக இணைந்து இன்று பெரியகுளத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள அருந்தவபுரம் திருக்கோவில் 10 கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மேள தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். தீ விபத்து, துப்புரவு பணியாளர் குடிசை வீடு எரிந்து சேதம். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்குட்பட்ட பஞ்சாயத்து காலனி புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான சின்னம்மாள். இவர் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது குடிசை வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது. இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் சங்ககிரி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. மேலும் இந்த சம்பவம் குறித்து சங்ககிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.